விவசாயிகள் சம்பா சாகுபடி மேற்கொள்ள ஏதுவாக வரும் 20ஆம் தேதி முதல் பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்க முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். கர்நாடக நீர்த்தேக்கங்களிலிருந்து உச்சநீதிமன்ற ஆணைகளின்படி நீர் கிடைப்பதை எதிர்நோக்கியும் காவேரி மேற்பார்வை குழு நமக்குரிய நீரை கர்நாடகா வழங்கிட உத்தரவு வழங்கும் என்ற அடிப்படையிலும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாக விளங்குவது காவேரி டெல்டா பகுதி. இந்த பகுதியில் நெல் சாகுபடிக்கு முக்கிய ஆதாரமாக விளங்குவது காவேரி நதிநீர் என தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலத்துடன் பல ஆண்டுகளாக தொடர்ந்து வரும் காவேரி பிரச்சனையை தீர்ப்பதற்கு உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் காவேரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு அந்த காவேரி நடுவர் மன்றம் தனது இறுதி ஆணையை கடந்த 2007ஆம் ஆண்டு பிப்ரவரி 5ஆம் தேதி வழங்கியது. உச்சநீதிமன்றத்தில் தமது தலைமையிலான அரசு மேற்கொண்ட தொடர் நடவடிக்கைகளின் காரணமாக காவேரி நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணை மத்திய அரசிதழில் கடந்த 2013ஆம் ஆண்டு பிப்ரவரி 19ஆம் தேதி வெளியிடப்பட்டது. எனினும் காவேரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவேரி நதிநீர் முறைப்படுத்தும் குழு ஆகியவற்றை மத்திய அரசு இன்னமும் அமைக்காத காரணத்தால் காவேரி நீரில் நமக்குரிய பங்கை பெற நாம் உச்சநீதிமன்றத்தை நாடும் நிலையே உள்ளது. இந்த அமைப்புகள் அமைக்கப்பட வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் தமது தலைமையிலான அரசால் 2013ஆம் ஆண்டே மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு அவை இன்னமும் நிலுவையில் உள்ளன என்றும் முதலமைச்சர் எடுத்துரைத்துள்ளார். நடப்பு பாசன ஆண்டில் காவேரி நடுவர் மன்ற இறுதி ஆணையின்படி கர்நாடக அரசு நீரை விடுவிக்காததால் நமக்குரிய நீரை விடுவிக்கும்படி கர்நாடக அரசுக்கும் நீரை விடுவிக்க அறிவுரை வழங்கும்படி மத்திய அரசுக்கும் தமிழ்நாடு அரசால் அனுப்பப்பட்ட கடிதங்களின் அடிப்படையில் கர்நாடக அரசு நீரை விடுவிக்காததால் தமது உத்தரவின் பேரில் உச்சநீதிமன்றத்தில் கடந்த மாதம் 22ஆம் தேதி இடைக்கால மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் காவேரி நடுவர் மன்ற இறுதி ஆணையில் குறிப்பிட்டுள்ள அளவுகளின்படி கர்நாடகம் நீரை விடுவிக்கவில்லை என்பதை தெரிவித்து தமிழகத்திற்கான நீரை திறந்துவிட கர்நாடகத்திற்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என கோரப்பட்டது என்றும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். நமக்கு தேவையான அளவு தண்ணீர் மேட்டூர் அணையில் கிடைக்கப்பெறாத சூழ்நிலையில் டெல்டா விவசாயிகள் நேரடி நெல் விதைப்பு மூலம் சம்பா சாகுபடி மேற்கொள்வதற்கு ஏதுவாக 64 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான ஒரு சிறப்பு தொகுப்பு திட்டத்தை சட்டப்பேரவையில் கடந்த மாதம் 18ஆம் தேதி தாம் அறிவித்ததாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, இந்த அறிவிப்பின்படி செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டத்தின் காரணமாக சம்பா சாகுபடியை முழுவீச்சில் மேற்கொள்ளும் நிலையில் டெல்டா விவசாயிகள் தற்போது உள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்திற்கு உரிய நீரை வழங்கிட வேண்டும் என தமிழக அரசால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை விசாரித்த உச்சநீதிமன்றம் பில்லிகுண்டுலு நீரளவு நிலையத்தில் நாளொன்றுக்கு 15,000 கனஅடி வீதம் கிடைக்கும் வகையில் கடந்த 5ஆம் தேதி முதல் 10 நாட்களுக்கு அதன் அணைகளிலிருந்து நீரை விடுவிக்க வேண்டும் என்று கர்நாடக அரசுக்கு ஆணை வழங்கியது. அதன் பின்னர் கர்நாடக அரசு தாக்கல் செய்த மனுவினை விசாரித்த உச்சநீதிமன்றம் கடந்த 12ஆம் தேதி முதல் வரும் 20ஆம் தேதி வரை நாளொன்றுக்கு 12,000 கனஅடி நீரை விடுவிக்க வேண்டும் எனவும் இந்த ஆணை வரும் 20ஆம் தேதி வரையில் நடைமுறையில் இருக்கும் எனவும் உத்தரவிட்டது. இதன் அடிப்படையில் பில்லிகுண்டுலு நீரளவு நிலையத்தில் கடந்த 14ஆம் தேதி வரையில் 8.92 டிஎம்சி அடி நீர் கிடைக்கப் பெற்றுள்ளது. மேலும் உச்சநீதிமன்றம் காவேரி நடுவர் மன்ற இறுதி ஆணையின்படி தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய நீர் அளவை கணக்கிட்டு உத்தரவு வழங்கும்படி காவேரி மேற்பார்வை குழுவுக்கு உத்தரவிட்டுள்ளது என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையில் இன்றைய நிலவரப்படி 84.76 அடி நீர் உள்ளது. கர்நாடக நீர்த்தேக்கங்களிலிருந்து உச்சநீதிமன்ற ஆணைகளின்படி நீர் கிடைப்பதை எதிர்நோக்கியும் காவேரி மேற்பார்வை குழு நமக்குரிய நீரை கர்நாடகம் வழங்கிட உத்தரவு வழங்கும் என்பதன் அடிப்படையிலும் இந்த வருடம் வடகிழக்கு பருவமழை இயல்பானதாக இருக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலும் விவசாயிகள் சம்பா சாகுபடி மேற்கொள்ள ஏதுவாக வரும் 20ஆம் தேதி முதல் பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட தாம் ஆணையிட்டுள்ளதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.